நான் செய்தது தவறாக இருந்திருந்தால் என் அப்பா நிச்சயம் என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி இருப்பார். ஆனால் அவரே செய்தது தவறு என்ற முடிவுக்கு வரவில்லையே. ராமானுஜனை சிறுவன் என்று சொன்னீர்களே, அவனுடைய பேச்சை கேட்டீர்களா? சிறுவன் பேசுகிற பேச்சா இது? நான் கூறியவாறு எல்லாவற்றையும் அவர்கள் திட்டமிட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தலைவர்தான் இதற்கு ஒரு முடிவை சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவை சொல்லாது. நீங்கள் நினைக்கின்றபடி சோமயாஜி ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல. நம்முடைய அக்ரஹாரத்திலேயே சோமயாஜி மிகச்சிறந்த வைணவ சிரேஷ்டர். நமக்காக அவர் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். இந்த அக்ரஹாரத்திலே எந்த வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் சோமயாஜிதான் அதை முன்னின்று நடத்தி கொடுப்பார். இந்த ஊரில் மாத்திரம் இல்லாமல் சுற்றியுள்ள கிராமத்திற்கெல்லாம் சென்று பல விசேஷங்களை நடத்தி கொடுத்திருக்கிறார். எதிலும் அவர் மீது ஒரு தப்பும் சொல்ல முடியாது. எனவே அவர் விஷயத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ள முடியாது. சோமயாஜி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னாலும் என் மகனாலும் இப்படி ஒரு பஞ்சாயத்து கூடியிருப்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. என் மகன் குழந்தையாக இருந்தாலும் அவன் செய்தது தவறென்றால் நான் நிச்சயம் மன்னிப்பு கேட்டிருப்பேன், அல்லது அதற்காக என்ன பிராயச்சித்தமோ அதை செய்ய முன்வந்திருப்பேன். கோவிலுக்குள் இருக்கும் ஆண்டவனை சேவித்தது ஒரு குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை. கோவிலுக்குள் வருவதற்கே ஒரு கட்டுப்பாடு, ஒரு தகுதி என்று சொல்வதும் எனக்கும் பிடிக்கவில்லை. என்னுடைய உள் மனதிற்கும் பிடிக்காத ஒரு காரியம்தான் அது. வெளிப்படையாக நான் சொல்ல முடியாததை என் மகன் சொன்னதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன், இந்த பஞ்சாயத்தில் உள்ள பலரில் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை மனிதர்கள் அனைவரும் கோவிலுக்குள் சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும். ஒரு சிலர் உற்சவரை மட்டும்தான் சேவிக்க வேண்டுமென்றால் அவர்கள் செய்த பாவம் என்ன? ஏன் அவர்கள் மூலவரை தரிசிக்க கூடாது? உற்சவரை பார்க்கலாம், மூலவரை பார்க்கக்கூடாது என்பது என்ன நியாயம்? உற்சவரை பார்க்கும் தகுதி படைத்தவர்கள் கோவிலுக்குள் சென்று மூலவரையும் சேவிக்கலாமே. இதைத்தானே என் மகன் ராமானுஜன் செய்தான். அதில் என்ன தவறு இருக்கின்றது? உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டால் அல்லது ராமானுஜனை மன்னிப்பு கேட்க சொன்னால் அது அவன் மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். செய்யாத ஒரு தவறுக்கு நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டோமே என்று அவன் வருந்துவான்.